ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் உள்ள முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். என்னை சுற்றி, அதில் இயற்கையின் பரிசுகள் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க, அப்படி தானே? சூரியன், காற்று, நீர் நமக்கு கிடைத்த இயற்கையின் பரிசுகள். இயற்கையிட்டிருந்து நமக்கு கிடைச்ச பரிசு தான் சூரியன், காற்று, நீர், இந்த 3மே. சரியா? பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொங்கல் வச்சு சூரியனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், அப்படி தானே? அதை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நமக்கு ஏன் சூரிய ஒளி தேவை? நமக்கு சூரிய ஒளி எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? சூரியன் என்ன பண்ணும்? ஒளியையும் வெப்பத்தையும் தரும். வெளிச்சமும் கொடுக்கும், அதே நேரத்தில் வெப்பம் சூடையும் நமக்கு தரும். சரியா? அது எதுக்கு உதவுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தாவரங்கள், எல்லா தாவரங்களுமே வளர்கிறதுக்கு உதவும். அதுக்கப்புறமா நம்ம துணி காய போட்டோன்னா அதெல்லாம் காயறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லை, எல்லா பொருள்களுமே காயறதுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் வத்தல்லாம் காய வச்சாங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள்லாம் காயறதுக்கும் இந்த சூரியன் உதவுது. சரியா? முக்கியமாக ஆனால் சூரியன் எதுக்கு உதவுது அப்படின்னா, தாவரங்களுக்கு தான், பிளான்ஸுக்கு தான். ஏன்னா அதிலிருந்து அது அந்த லைட்டை எடுத்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா தான் அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும், அப்படி தானே? உணவை அந்த தாவரங்கள் உருவாக்கிக்கும். அதனால் சூரியனோட உதவி கண்டிப்பாக தாவரங்களுக்கு தேவை. அடுத்தது பாருங்கள், உலர்ந்து கொண்டிருக்கும் ஆடைகளுக்கு வண்ணமிடுக. அதில் காய வச்சுருக்காங்கல்ல ட்ரெஸ்ஸுலாம், அது எல்லாத்துக்கும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், உங்களால் எல்லா நேரங்களிலும் சூரியனை பார்க்க முடியுமா? உங்களால் எல்லா நேரத்துலையுமே சூரியனை பார்க்க முடியுமா? நீங்கள் சன்னை எப்போவுமே பார்ப்பீங்களா? இல்லை, அப்படி தானே? காலையில் சூரியன் இருக்கும், ராத்திரி சூரியன் மறைஞ்சிரும், அப்படி தானே? அப்போது நமக்கு இரவு பகல் அப்படி மாறி மாறி வர்றதுனால நம்ம பகலில் மட்டும்தான் சூரியனை பார்க்க முடியும். இரவில் என்ன பார்ப்போம்? நைட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம்? நிலா, நட்சத்திரங்கள், அப்படி தானே? மூன், ஸ்டார், இதெல்லாம் தான் நம்ம ராத்திரி பார்ப்போம். அப்போது சூரியனை பகலில் தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். அதிக வெப்பமான நாளுக்கு பொருத்தமான பொருள்களை தெரிவு செய்து சையது வீட்டிற்கு செல்ல உதவும். பாருங்கள், ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் நம்ம சையதுக்கு உதவ போகிறோம். இந்த வெயில் காலத்தில் அவனுக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிகாட்டி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட் அப்படியே ஆரம்பித்து அவனுக்கு வழிகாட்டுங்க பார்க்கலாம். அப்போது வெயிலுக்கு தொப்பி தேவை, அப்படி தானே? அப்போ அப்படியே தொப்பி எடுத்துகிட்டு அப்படியே இளநீ குடிச்சிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம். இங்கே நொங்கு இருக்குது, இந்த வழியில் போகணும். நொங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக அந்த பிங்க் கலர் ஷர்ட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்வெட்டர் குளிர்காலத்தில் தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி டீயும் நம்ம குளிர்காலத்தில் தான் குடிப்போம். அதனால் வெயில் காலத்துக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக அவனுக்கு கொடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். சரியா? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? வெப்பம் மிகுந்த நாளில் அதிக அளவு நீர் அருந்தவும். ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரத்தில் அன்றைக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். வழக்கமாக குடிக்கிறத விட நிறைய கிளாஸ் தண்ணி குடிக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், புள்ளிகளை இணைத்து வேறுபாட்டை கண்டுபிடிக்க. 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டாரில் இருக்கிற அந்த புள்ளிகளை நம்ம இணைச்சு 2த்துக்கும் இருக்கிற வேறுபாடை கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, சூரியனும் ஒரு பெரிய நட்சத்திரம். ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, சன்னும் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், புள்ளிங்களை இணைங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதை இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கோடு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் முடிஞ்சிடும். மறுபடியும் உங்கள் கையை எடுத்து இன்னொரு இதில் தான் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2வது உள்ள நட்சத்திரத்தில் அதாவது நீங்கள் உங்கள் கையை எடுக்காமலேயே ஃபுல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிடலாம். இதுதான் 2த்துக்கும் உள்ள வேறுபாடு. சரியா? அடுத்தது பாருங்கள், பகல் மற்றும் இரவு வானில் நீங்கள் பார்த்தவற்றை வரைக.
மேலே கொடுத்துருக்காங்க படங்கள்லாம். இப்போ வந்து நம்ம அதை பகலில் பார்த்தோமா இரவில் பார்த்தோமா, வானத்தில் அதை நம்ம பகலில் பார்த்தோம் அப்படின்னா மேலே பகல் அந்த படம் இருக்குல்ல அதில் வரைங்க. நீங்கள் அதில் இரவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த இரவு படத்தில் வரைங்க. சரியா? பாருங்கள், பகலில் வந்து நான் வந்து மேகம், சூரியன், அப்புறமா ஏரோப்ளைன், அப்புறம் பறவை இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். சரியா? கீழே இரவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்? நட்சத்திரம், நிலா இதெல்லாம் தான் பார்ப்போம். அப்போது மேலே கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நீங்கள் எடுத்து அழகாக இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கல் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து அந்த கல்லை போய் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது கொஞ்ச நேரம் கழித்து 2 கல்லையும் நீங்கள் வந்து தொட்டு பாருங்களேன். என்ன வித்தியாசம் இருக்கும்? வெயிலில் வச்சது ரொம்ப சுடும், உங்கள் கிளாஸ் ரூமில் இருந்தது நார்மலாக ஜில்லுன்னு இருக்கும். அப்படி தானே? இதுதான் வேறுபாடு. அப்போது வெயிலில் போய் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ வெப்பம் வந்து வருது. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போம். காற்றை நம்மால் பார்க்க முடியுமா? உங்கள் கையின் மேல் ஊதி பாருங்கள். என்ன உணர்கிறீர்கள்? காற்றை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, அதை உணர தான் முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையில் வந்து ஊதி பாருங்களேன். என்ன உணர்றீங்க? ஒரு சூடான ஒரு வெப்ப காற்று வரும். அப்படி தானே? அதை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நம்மை சுற்றிலும் காற்று உள்ளது, அதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். நாம் சுவாசிக்க காற்று தேவை. நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு வந்து காற்று வந்து கண்டிப்பாக தேவை. சரியா? நம்ம வந்து சுவாசித்தாதான் நம்மளால் உயிர் வாழ முடியும். மேலே பாருங்கள், அந்த கிளி சொல்லுது, அப்புறமா அந்த அணிலும் சொல்லுது, எங்களுக்கும் காற்று தேவை, எங்களுக்கும் வந்து காற்று தேவை அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லா விலங்குகளுக்கும் காற்று வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்களும் சுவாசிக்கிறாங்க, அவங்களும் உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தேவை. சரியா? அடுத்தது பாருங்கள், ஓர் உறிஞ்சு குழலை பயன்படுத்தி ஊதுங்கள். இங்கே ஒரு டேபிளில் வந்து நீங்கள் நிறைய பொருள் வச்சுக்கோங்க. சரியா? அதில் நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கிற பொருளும் வச்சுக்கோங்க, வெயிட் இல்லாத பொருள், இறகு, இலை, பேப்பர் இந்த மாதிரி பொருளும் வச்சுக்கோங்க. வெயிட்டாக இருக்கிற மாதிரி பென்சில், எரேசர் இந்த மாதிரி பொருளும் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராவை வச்சு ஊதி பாருங்கள், பார்க்கலாம் எதெல்லாம் பறக்குது. இந்த வெயிட் இல்லாத பொருள்கள்லாம் பறந்து போயிடும். அப்படி தானே? அப்போ காற்று வந்து பொருள்களை நகர்த்துறதுக்கு உதவுது. சரியா? அடுத்த பக்கம் பாருங்க, செய்து கற்போம். முதல் கேள்வி, காற்றில் நகரும் பொருள்களுக்கு வண்ணமிடுக. காற்றில் நகர்ற பொருள் எது? இந்த படத்தில் பாருங்கள், 2 பட்டம் இருக்குது. அப்படி தானே? அது தானே காற்றில் விட்டுட்ருக்காங்க. அப்போது அது காற்றுல தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போது அந்த 2 பட்டத்தையும் வண்ணமிடுங்க. சரியா? கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், காகிதத்தில் பொம்மைகள் செய்க. இப்போது நம்ம பேப்பரை வச்சு ஒரு பொம்மை செய்ய போகிறோம். பண்ணலாமா? இப்படி ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க, இப்படி நீளமாக. அதை வந்து லைட்டாக இப்படி அதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இப்படி மடித்து அதை வந்து அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி மாட்டிட்டு ஒரு மீன் வடிவம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொம்மையை வச்சு நீங்கள் விளையாடலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு பொம்மை வந்து இதே மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்க வெட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை இப்படி உள்ளே மடிச்சுக்கணும். சரியா? 2 சைடும் வெட்டிட்டு உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் வெட்டிட்டு மடிக்கணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொம்மை கிடச்சிரும். இந்த 2 பொம்மையுமே நீங்கள் வந்து பறக்க விட்டு விளையாடலாம். அது வந்து காற்றோட உதவியினால் பறக்கும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நமக்கு நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? நமக்கு தண்ணி வந்து எங்கேருந்து கிடைக்கிது? மழை நமக்கு நீரை தருகிறது. மழையால் ஏரி குளங்கள் நிரம்புகின்றன. நமக்கு தண்ணி எப்படி கிடைக்கிதுன்னா, ஃபஸ்ட்டு மழை பெய்யுதா, மழை வந்து தண்ணியை கொடுக்குது. அந்த தண்ணி வந்து ஏரி, குளம் இதெல்லாம் வந்து இந்த மழையினால் நிரம்புது. சரியா? அதுக்கப்புறமா அங்கேருந்து நமக்கு வந்து பல விதங்களில் கிடைக்கிது. மழை பெய்கிற தண்ணியை வந்து மண்ணுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து போர் போட்டு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மேலே அந்த
தண்ணி தொட்டிலாம் இருக்கும்ல, டேம் அங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கேருந்தும் நம்ம வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி பல விதங்களில் நமக்கு தண்ணி கிடைக்கும். சரியா? முக்கிய காரணம் என்னது? மழை. அடுத்தது, மழை பெய்யும் நாளில் நம்மை நனையாமல் வைத்திருக்க உதவும் பொருள்களுக்கு வண்ணமிடுக. மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம நனையாமல் இருக்கிறதுக்கு என்ன பொருள்கள்லாம் உதவுது? இந்த படத்தில் பாருங்கள். குடை உதவுது, அப்புறமா ரெயின் கோட், இதெல்லாம் கலர் பண்ணிக்கோங்க. சரியா? இதெல்லாம் தான் நம்மளை நனையாமல் இருக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். மழையின் சத்தத்தை உருவாக்குவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கையை வந்து இப்படி நீட்டிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு விரலை ஃபஸ்ட்டு நல்லா தேய்ங்க. அதுக்கப்புறமா 2 விரல், அப்புறம் 3 விரல், அப்புறம் 4 விரல் இப்படி பயன்படுத்தி நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மழையோட சத்தத்தை வந்து நீங்கள் உருவாக்கலாம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், காகித படகு செய்வோம். பேப்பர்லேயே போட் செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சதுர வடிவில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை திருப்பிட்டு மறுபடியும் அதோட ஓரங்களில் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் இப்படி மடிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி மடித்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான காகித படகு கிடச்சிரும். சரியா? இதை வந்து செஞ்சு நீங்கள் மழை பெய்யும் போது தண்ணியில் விட்டு விளையாடலாம். அடுத்தது பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நீரில் உயிரினங்கள் உள்ளனவா? தண்ணியில் வந்து விலங்குகள் வந்து வாழுதா? பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் நீரில் வாழ்கின்றன. அந்த தண்ணிக்குள்ளே வந்து நிறையா செடியும் இருக்குது, நிறையா விலங்குகளும் இருக்கும். சரியா? இங்கே படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் கொடுத்துருக்குற விலங்குகளுக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன விலங்கு இருக்குது? வாத்து, அப்புறம் மீன்கள் இருக்குது, அப்புறம் தவளை. இதுக்கெலாம் வந்து கலர் பண்ணிக்கோங்க. சரியா? தண்ணிக்குள்ளே அப்போது இதே மாதிரி விலங்குகளும் இருக்குது, அந்த சைடில் இருக்க பாருங்கள் தாவரங்கள், இதே மாதிரி செடி கொடிகளும் நிறையா இருக்குது. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நாம் நீரை எந்தெந்த செயல்களுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம வந்து தண்ணியை எந்தெந்த செயல்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? இந்த படத்தில் பார்க்கலாமா? இந்த படத்தில் எந்தெந்த செயல்களுக்கெல்லாம் தண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்தந்த செயல்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த நீர்த்துளி மாதிரி அந்த படத்தை வந்து வரைய போகிறோம். சரியா? பாருங்கள், நீர் பயன்படுத்தப்படும் இடங்களில் அந்த மழைத்துளியை வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நீர்த்துளியை வரையலாமா? எங்கெங்கெல்லாம் நீர் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அங்கே அந்த மேலே ஒரு ஆள் வந்து தொடச்சிட்டு இருக்காங்க, அப்போ அங்கே வரைங்க. அந்த பையன் தண்ணி குடிக்கிறான், அப்போ அங்கேயும் தண்ணீர் பயன்படுது, அப்போ அங்கே வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இங்கே மாடு தண்ணி குடிக்குது, அங்கே வரைங்க. அப்புறமா இங்கே ஒரு அம்மா வந்து பாத்திரம் கழுவுறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் குளிக்கிறாரு. அப்புறம் ஒரு பையன் வந்து தண்ணியில் உள்ள கை விட்டுருக்கான். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை குளிக்க வைக்கிறா. அப்போ அங்கே எல்லா இடத்துலையுமே தண்ணி தேவைப்படுது, அப்படி தானே? அப்போ இது எல்லாத்துலேயுமே அதை வரைஞ்சிக்கோங்க. கீழே இங்கே பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியை வந்து இந்த வாத்துகளும் இந்த கோழியும் குடிக்குது. அப்போது இங்கேயும் வந்து நீர் வந்து பயன்படுத்தப்படுது. இதே மாதிரி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ இந்த துளியை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து கற்போம். நீரை சரியாக பயன்படுத்தப்படும் செயல்களுக்கு சிரித்த மாதிரி முகமும், வீணாக்கும் செயல்களுக்கு இந்த மாதிரி சேடாக இருக்க முகமும் வரைய சொல்லியிருக்காங்க. வரையலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரஷ் பண்ணும் போது, பல் விளக்கும் போது இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க படத்தில் பாருங்கள், தண்ணியை திறந்து வச்சுட்டே அவள் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த தண்ணி வந்து வீணாகிட்டுருக்கு, அப்படி தானே? வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது அதுக்கு என்ன வரையணும்? நீங்கள் இந்த சோகமான முகம் வரையணும். 2வது படத்தில் அவள் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி எதுவும் வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துகிறா. அதனால் அதுக்கு வந்து ஸ்மைலி இமோஜியை வரைஞ்சிக்கோங்க அந்த துளிக்குள்ளே, நீர்த்துளிக்குள்ளே. சரியா? அடுத்த படம் பாருங்கள், அவன் வந்து குளிக்கிறான், அப்படி தானே? அப்போது அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதிலேருந்து குளிக்கிறான். அப்போது இது வந்து தண்ணீர் வீணாகலை, அதனால் இதில் வந்து சிரித்த முகத்தை வரைஞ்சிக்கோங்க.
2வது படத்தில் பாருங்கள், அவன் தண்ணி டேப்பை திறந்து வச்சுட்டு அந்த பக்கெட்லேருந்து நிரம்பி கீழே வந்து அந்த தண்ணி வந்து சிந்திகிட்டு இருக்கு அப்படி தானே. அப்போது இதில் நீர் வந்து வீணாகுது, தண்ணியை வேஸ்ட் பண்ணுறான். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் சோகமான முகம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு அம்மா வந்து துணி துவைக்கிறாங்க. அப்போது அவங்க டேப்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து துவைச்சிட்ருக்காங்க. அப்போது இதில் தண்ணி வந்து வீணாகலை அப்படி தானே. அப்போது சிரித்த முகத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்த படத்தில் பாருங்கள், தண்ணியை திறந்து வச்சுட்டே அவங்க வந்து துவைச்சிட்ருக்காங்க. தண்ணி எல்லாமே கீழே சிந்தி வீணாகுது. அதனால் இதில் வந்து சோகமான முகத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த செடிக்கு வந்து நிறைய தண்ணி வந்து ஸ்பீடாக ஊற்றுறா. அப்போ அதிலேருந்து நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போது இதில் வந்து நீங்கள் சோகமான முகம் வரைஞ்சிக்கோங்க. ஆனால் 2வது படத்தில் பாருங்கள், சரியாக அவள் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வந்து அதற்கு ஏற்ற தண்ணியை மட்டும் ஊற்றுறா. அப்போது இது வந்து எந்த தண்ணியும் வீணாகலை. அதனால் இதில் சிரித்த முகத்தை வரைஞ்சிக்கோங்க. சரியா? நீரை சேமிப்போம், பூமியை பசுமையாக்குவோம். தண்ணியை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற டைம்லலாம் டேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம சரியான சிரிப்பு முகம் வரைஞ்சோம்ல, அதெல்லாம் தான் சரியான செயல். இதே மாதிரி தான் நீங்களும் தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எங்கேயாவது நீங்கள் தண்ணி வந்து திறந்துருக்கிறத பார்த்தீங்க, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை போய் க்ளோஸ் பண்ணணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், புள்ளிகளை இணைப்போம், பாத்திரத்தின் உயரத்திற்கேற்ப 1 முதல் 5 வரை எண்களை இடுக. அதாவது இங்கே கொடுத்துருக்குற எல்லா பாத்திரங்களையும் ஃபஸ்ட்டு அந்த புள்ளிகளை இணைச்சி வரைஞ்சிக்கோங்க அது மேலேயே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க நம்பர். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எது ரொம்ப சின்னதாக இருக்குது, அந்த டம்ளர், அந்த கிளாஸ் அப்படி தானே. அப்போ அதில் 1ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த உயரத்தில் என்ன இருக்குது, அந்த பானை அப்படி தானே, குட்டி செம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்த உயரத்தில் என்ன இருக்குது, அந்த வாட்டர் பாட்டில் அப்படி தானே. அப்போ அதில் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்த உயரத்தில் என்ன இருக்கிறது, அந்த பானை அப்படி தானே. அப்போ அதில் 4ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்புறமா இன்னும் இருக்கிறதுலே பெருசாக என்னது இருக்குது, அந்த பக்கெட். அப்போது அதில் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நாம் நீரை பல்வேறு பாத்திரங்களில் சேமிக்கிறோம். நம்ம வந்து தண்ணியை வந்து நிறைய பாத்திரத்தில் வந்து சேமித்து வைக்கிறோம் அப்படி தானே. அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போம். நீரில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை காண்க. தண்ணியில் வந்து என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட போகிறீங்க. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் தூளை போடும் போது அந்த தண்ணி வந்து எந்த நிறத்தில் மாறுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அதை அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க. சரியா? அடுத்தது மஞ்சள் தூளும் சுண்ணாம்பு தூளும் போட போகிறீங்க. 2ம் போட்டிங்க அப்படின்னா என்ன கலரில் அந்த தண்ணி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு தேக்கரண்டி சுண்ணாம்பு தூளும் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளும் போட போகிறீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறத்தில் தான் தண்ணி வந்து மாறும். அப்போ அதே நிறத்தில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நீல நிற மை. நீல நிற மை வந்து சில துளிகள் வந்து அந்த தண்ணியில் போட போகிறீங்க. அப்போ என்ன கலரில் மாறும், இதே மாதிரி நீல கலரில் மாறும். அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி வரைந்து வண்ணமிடுக. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு போட போகிறோம். உப்பு போட்டோம்னா எந்த வித்தியாசமுமே இருக்காது. அடுத்தது மணல் வந்து ஒரு தேக்கரண்டி போட்டிங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக இந்த கலர் மாதிரி மண் வந்து கீழே போய் தேங்கி இருக்கும். அடுத்தது கூழாங்கற்கள் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா தண்ணி கலர் மாறாது, அந்த கற்கள் எல்லாமே கீழே போய் படிஞ்சிடும். சரியா? அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். வீட்டில் செய்து பாருங்கள். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் தொங்க விடலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் வாட்டர் கலர் இல்லைனா ஏதாவது பெயிண்டில் வந்து நீங்கள் தொட்டு கலர் கலராக இப்படி தொட்டு ஒரு பேப்பரில் நீங்களாக வந்து இதே மாதிரி வடிவங்களை வந்து வரையலாம். சரியா?
கிரேப்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா அது பாருங்கள் தேனீக்கூடு மாதிரி, அப்புறமா பூ மாதிரியும் நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு கலரில் முக்கி இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் மேம்கிட்ட சப்மிட் பண்ணணும். சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. அடுத்த பக்கம் பாருங்கள், எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்க லெமன் ஜூஸ் வந்து பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணணும்? இதுவும் உங்கள் வீட்டில் வந்து நீங்களாக வந்து செய்யலாம். எப்படின்னா, உங்கள் அம்மாட்ட வந்து நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி தர சொல்லிடுங்க. உங்கள் அம்மா கட் பண்ணி தந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு கிளாஸில் அதோட பழச்சாறை வந்து நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, இன்னொரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து பழச்சாறு எடுத்தீங்கல்ல, அதை வந்து தண்ணிக்குள்ளே ஊற்றி அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் தயாராகிரும். இப்போ நீங்கள் அதை குடிக்கலாம். சரியா? இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக எலுமிச்சை பழச்சாறு செய்யலாம். அடுத்தது செய்து பார்ப்போம். எது மிதக்கும், எது மூழ்கும்? மிதக்கும் பொருள்களுக்கு பச்சை வண்ணமும், மூழ்கும் பொருள்களுக்கு நீல வண்ணமும் இடுக. அதாவது தண்ணியில் வந்து இந்த பொருள்களை போட்டிங்க அப்படின்னா, மிதக்கிற பொருள்களுக்கு வந்து பச்சை வண்ணத்தில் நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க, மூழ்கிற பொருளுக்கு வந்து நீல வண்ணத்தில் கலர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல். ஒரு கல்லை தூக்கி போடுங்க தண்ணிக்குள்ளே. அது வந்து என்ன பண்ணுது? மூழ்குது. அப்போது நீல வண்ணம் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இலை. இதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டு பார்த்து செய்யணும். சரியா? அதுக்கப்புறமா ஒரு இலையை தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து மேலே மிதக்கும். அப்போ அதுக்கு பச்சை வண்ணம். அடுத்தது ஒரு பலூனை தூக்கி போட்டிங்கன்னாலும் அது மிதக்க தான் செய்யும். அப்போ அதுக்கும் பச்சை வண்ணம். அடுத்தது பாருங்கள், கீ. அப்படி தானே? இது வீட்டு சாவி அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. தூக்கி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து உள்ளே தான் போகும். சரியா? அதனால் அது வந்து மூழ்குது அப்படின்றனால நீல வண்ணம் கலர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. சரியா? அடுத்தது ஒரு இறகு கொடுத்துருக்காங்க. இறகை வந்து நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது மேலே மிதக்கும். அப்போ அதுக்கு பச்சை வண்ணம். உருளைக்கிழங்கை தூக்கி போட்டிங்கன்னா அதுவும் வந்து மூழ்கும். அதனால் வந்து நீல வண்ணம். எரேசரை தூக்கி போட்டிங்கன்னா அதுவும் மூழ்கும். அதனால் நீல வண்ணம். அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன். இதை தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து மூழ்காது, மிதக்க தான் செய்யும். அதனால் இதுக்கு வந்து பச்சை வண்ணம். கீழே பாருங்கள், எல்லோரும் போட்டில் வந்து அந்த மிதவை உடையை போட்டுட்டு போகிறாங்க. அந்த உடை வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் அந்த படகு கவிழ்ந்து தண்ணியில் விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? நீரில் மிதக்க மிதவை உடை உதவுகிறது. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். உற்று நோக்கி டிக் குறியிடுக. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க படம் என்னது? காலையிலே 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போது அது பகலா இரவா? பகல். அப்போ பகலில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த பையன் வந்து தூங்குறான். பகலில் தூங்குறானா இரவு தூங்குறானா? இரவு. அப்போது இரவை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தில் பாருங்கள், ஒரு பையனும் அது கூட ஒரு நாய்க்குட்டியும் உட்காந்துருக்கு. அது பகலா இரவா? இரவு. அப்படி தானே? உட்காந்து நட்சத்திரங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இரவை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தை பாருங்கள், அவன் வந்து பட்டம் விடுறான். இது பகலா இரவா? அங்கே சூரியன் இருக்குது பாருங்கள். அப்போது இது பகல். அப்போது பகலை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நீரை சரியாக பயன்படுத்தும் செயல்களுக்கு அந்த சிரித்த முகமும், வீணாக்கும் செயல்களுக்கு சோகமான முகமும் கலர் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, அந்த தாத்தா வந்து டேப்பை திறந்து வச்சுட்டு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்திரம் கழுவும் போது. அதனால் அதுக்கு சோகமான முகம் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்த படத்தில் பாருங்கள், அவங்க வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அந்த சைக்கிளை துடைக்கிறாங்க. அப்போது இது வந்து வீணாகலை தண்ணி. அப்போது நீங்கள் செகண்டு கொடுத்துருக்குற அந்த சிரித்த முகத்தை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தை பாருங்களேன், டேப்பை திறந்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் திறந்து வச்சுட்டே போயிட்டாங்க. அப்போது அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் தண்ணியை வீணாக்கிற செயலுன்றனால சோகமான முகத்துக்கு கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், துணி துவைக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து இந்த பக்கெட்டில் டேப்பை திறந்து வச்சு அந்த டேப்லேருந்து இந்த நிறைஞ்சி அந்த தண்ணிலாம் வந்து கீழே சிந்திருக்கு பாருங்கள். அதுவும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கனால
அதுலேயும் வந்து நீங்கள் அந்த சோகமான முகத்தை கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த படத்தில் பாருங்கள், ப்ரஷ் பண்ணும்போது டேப்பை வந்து திறந்து விட்டு தண்ணி வந்து வீணாகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கும் அந்த சோகமான முகத்தை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தில் பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்மா வந்து டேப்பை திறந்து வச்சு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி நிரப்பி அதில் தான் வந்து துணியை வந்து அலசிகிட்டு இருக்காங்க. தண்ணீரை வந்து டேப்பை திறந்து வச்சு வீணாக்கலை, அப்படி தானே? அப்போது அதில் வந்து சிரித்த முகத்தை கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், மழைக்காலங்களில் நாம் பயன்படுத்தும் பொருள்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. இந்த படத்தில் பாருங்கள், கொடுத்துருக்கிற பொருள்களில் எது வந்து நம்ம மழைக்காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து வட்டமிட போகிறீங்க. என்ன பயன்படுத்துவோம்? இந்த ரெயின் கோட்டு, அப்புறமா குடை, இதெல்லாம் தான் நம்ம மழைக்காலங்களில் பயன்படுத்துவோம், அப்படி தானே? அப்போது அந்த ரெண்டத்தையும் வட்டமிட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள், குழாயில் நீர் ஒழுகுவதை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பகிர்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, டேப் வந்து வேஸ்ட்டாக ஓப்பன் ஆகி தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த டேப்பை உடனே போய் நீங்கள் என்ன பண்ணணும்? மூடி வைக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா டாபிக்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.